Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. தமிழ்நாட்டில் வரும் 25, 26 ஆகிய 2 நாட்களில் அதி கனமழை பெய்ய வாய்ப்பு. ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். ரெட் அலர்ட் எச்சரிக்கையை தொடர்ந்து கோவை, நீலகிரி விரைந்த தேசிய பேரிடர் மீட்பு படை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் பேரிடர் மேலாண்மை துறை ஆலோசனை. கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கான எச்சரிக்கை விடுப்பு. வரும் 25, 26ஆம் தேதிகளில் திண்டுக்கல், தேனி, தென்காசி உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. 27ஆம் தேதி கோவை மற்றும் நீலகிரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கணிப்பு. அரபிக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என வானிலை மையம் தகவல். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்ற முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு. தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து பிரதமரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளிக்க உள்ளதாக தகவல். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா மற்றும் ராகுலுடன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. குடும்பத்துடன் இருப்பதை போன்று உணர்வதாக முதல்வர் நிகழ்ச்சி. ஏற்காட்டில் 48வது ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி தொடங்கியது. அமைச்சர்கள் M.R.K. பன்னீர்செல்வம், ராஜகண்ணப்பன், ராஜேந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஏற்காட்டில் அமைச்சர்கள் வராததால் மலர் கண்காட்சி தொடங்குவது தாமதம். அமைச்சரையா பார்க்க வந்தோம் என்று கூறி சுற்றுலா பயணிகள் வாக்குவாதம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் IAS அதிகாரி அன்சுல் மிஸ்ராவிற்கு 1 மாதம் சிறை தண்டனை. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ஆபத்தான முறையில் இயக்கப்படும் ஷேர் ஆட்டோக்களின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். விதிகளை திருத்துவது குறித்து பதிலளிக்க போக்குவரத்து துறை செயலாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு. 50 அடி உயரத்திற்கு தண்ணீர் பீய்ச்சி அடித்ததால் வெள்ளக்காடான சாலை. நகை அடமான கடனுக்கான புதிய நிபந்தனைகளை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல்.
பாலியல் குற்றங்களை கண்டித்து தஞ்சாவூரில் அதிமுகவினர் போராட்டம். கையில் பதாகைகளை ஏந்தி திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். ஆட்சிக்கு பாலியல் சம்பவமே சாட்சி என்று சொல்லுகிற வகையிலே திமுகவின் நிர்வாக சீர்கேட்டுக்கு இந்த தஞ்சாவூரே சாட்சி என்று எடுத்துச் சொல்லுகிற இந்த கூட்டம் தான் இந்த ஆட்சிக்கு சாவு பணி. பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்றவே முதலமைச்சர் டெல்லி பயணம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பகிரங்க குற்றச்சாட்டு. மூன்று ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சர் தற்பொழுது செல்வதற்கான காரணம் என்ன? ஈடி வந்ததால் டெல்லிக்கு ஓடியதாகவும் சீமான் விமர்சனம். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணிக்கு கடிதம் மூலம் கொலை மிரட்டல். எஸ்.பி. வேலுமணிக்கு பாதுகாப்பு வழங்க கோரி கோவை மாநகர காவல் ஆணையகத்தில் மனு. தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும். தமிழக அரசுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டி.டி. தினகரன் வலியுறுத்தல். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மீதான நில அபகரிப்பு வழக்கு விசாரணை வேறு நீதிபதிக்கு மாற்றப்பட்டதால் குற்றச்சாட்டு பதிவு தள்ளிவைப்பு. மதுரையில் பெரும்பிடுகு முத்தரையர் சதய விழாவில் அலப்பறை செய்த இளைஞர்கள். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டவர்களின் வாகனங்கள் பறிமுதல். திருப்பூரில் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்த போலி மருத்துவர் 3வது முறையாக கைது. 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு பொதுமக்களுக்கு 18 ஆண்டுகளாக சிகிச்சை அளித்தது அம்பலம். மதுரையில் திமுக கூட்டத்திற்காக மாமன்ற கூட்டத்தை புறக்கணித்த திமுக கவுன்சிலர்கள். பெரும்பான்மையான உறுப்பினர்கள் பங்கேற்காததால் 46 தீர்மானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதாக தகவல். கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம். 20 லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்ய சர்வதேச டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசின் எல்காட் நிறுவனம். பழனி அருகே பேருந்தை இயக்கி சென்ற ஓட்டுநர் நெஞ்சு வலியால் மரணம். நடத்துனர் விரைந்து செயல்பட்டதால் உயிர் தப்பிய பயணிகள். திருவாரூர் அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் தங்க நகைகள் கையாடல். 1,31 லட்சம் மதிப்பிலான 498 சவர நகைகள் மாயமானதால் விவசாயிகள் அதிர்ச்சி. தூத்துக்குடியில் பிரபல ரவுடி துப்பாக்கி முனையில் கைது. கொலை செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் ஆயுதங்களை பறிமுதல் செய்து விசாரணை. பொதுவெளியில் அவதூறு பேசக்கூடாது என ரவிமோகன் ஆர்த்திக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சமூக வலைதளங்களில் இருவர் குறித்த செய்திகளை வெளியிடவும் விவாதிக்கவும் தடை. வேலூர் அருகே பெண் ஊராட்சி மன்ற தலைவர் மீது சாதிய தாக்குதல். SC/ST பிரிவின் கீழ் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 3 கைது. சென்னை ஓட்டேரியில் சிற்றுண்டியில் மாமூல் கேட்டு தகராறு. கிஷோர்குமார் என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை.
திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே மண் மாஃபியாக்களால் பறிபோன உயிர். சட்டவிரோதமாக தோண்டப்பட்ட பள்ளத்தில் மூழ்கி பள்ளி மாணவன் பலி, உறவினர்கள் போராட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் பமலில் மாமூல் கேட்டு லாரி ஓட்டுநரை தாக்கிய திமுக நிர்வாகி. மாதம் 3 லட்சம் மாமூல் கேட்டு இடையூறு செய்வதாக எம்சாண்ட் குவாரி உரிமையாளர்கள் புகார். புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலம். களம் காணும் காளைகளை தீரத்துடன் அடக்கும் காளையர்கள். போக்சோ வழக்கின் குற்றவாளியை அரசமைப்பு சட்டப்பிரிவு 142 பயன்படுத்தி விடுவித்த உச்சநீதிமன்றம். பாதிக்கப்பட்ட பெண் குற்றவாளியுடன் சேர்ந்து வாழ்வதால் விடுதலை என தீர்ப்பு. ரஷ்யா, ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பானில் இந்திய எம்பிக்கள் குழு ஆலோசனை. அந்நாட்டு வெளியுறவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் பயங்கரவாத எதிர்ப்பு குறித்து பேச்சு. இந்திய வடகிழக்கு மாநிலங்கள் ஆற்றல் சக்தி மையமாக செயல்படுகின்றன. வடகிழக்கு முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர், ராணுவம், உளவுத்துறையின் கூட்டு வெற்றி ஆபரேஷன் சிந்தூர். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. பாகிஸ்தான் தனது முக்கிய நகரங்களில் இருந்து பயங்கரவாதத்தை மேற்கொள்கிறது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குற்றச்சாட்டு. ஆந்திர மாநிலம் கொமரோலுவில் லாரி மீது கார் மோதிய விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு. அதிவேகமாக சென்ற கார் எதிரே வந்த லாரியில் மோதிய அதிர்ச்சி காட்சிகள் வெளியீடு. கர்நாடகாவில் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கிலிருந்து ஜாமீன். சிறையிலிருந்து வெளியேறிய கார், பைக்குகளில் உற்சாக கொண்டாட்டத்துடன் சென்ற காட்சிகள் வெளியீடு. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனில் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகள் அகற்றம். பொதுமக்கள் எதிர்ப்பை மீறி குடியிருப்புகள் மீது புல்டோசர் நடவடிக்கை. அமெரிக்காவில் ஐபோன்கள் தயாரிப்பு இல்லையெனில் ஆப்பிள் நிறுவனத்திற்கு 25% வரி. இந்தியாவில் வியாபாரத்தை பெருக்கக்கூடாது எனவும் அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.